செல்வகுமார் சார் வணக்கம். இங்கே சாயல்குடி, வேம்பார், கடலாடி எல்லா ஏரியாவும் பரவாயில்லாத மழை சார். ஆனால் கேப் விட்டு பெய்யுது சார். 5 கிலோமீட்ரு பெய்யுது இன்றைக்கி, நாளைக்கு 5 கிலோமீட்ரு பெய்யுது, மறுநாள் 5 கிலோமீட்ரு பெய்யுது. இப்படியே பெய்யுது. இந்த கடலாடி டு வேம்பார் தூத்துக்குடி மாவட்டம் 25-30 கிலோமீட்ரு 30 கிலோமீட்டரும் 6 விதமாக பிரித்து பெய்யுது. 6 நேரமாக பெய்யுது, ஒரே நேரத்தில் பெய்யாது. இன்னைக்கு இங்கே பெஞ்சா நாளைக்கு அங்கே, நாளைக்கு அங்கே பெஞ்சா மறுநாள் அங்கே, காலையில் இங்கே பெஞ்சா சாயந்தரம் அங்கே, இப்படி பெய்யுது. வணக்கம். செல்வகுமாரின் இரவு 9 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 22 சனிக்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை 9 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம். அதிகபட்சமாக தூத்துக்குடி ரயில் நிலையம் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி ரயில் நிலையம். திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 4 சென்டிமீட்டர். கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, மேலும் வால்பாறை தாலுகா அலுவலகம், மேலும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் 3 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி, கோயமுத்தூர் மாவட்டம் சோலையாறு 2 சென்டிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மேலும் தூத்துக்குடி விமான நிலையம், மேலும் கோயமுத்தூர் மாவட்ட வால்பாறை பிடிஓ, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இங்கெல்லாம் மழை 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ், அதாவது சரியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது ஈரோட்டில். அதற்கு அருகிலுள்ள மாவட்டமாம் கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 பதிவாகி இருக்குது. 21.5. காரணம், குளிர் குறைந்து உயரழுத்தம் விலகி கிழக்கு காற்று வந்திருக்கிற காரணத்தினால 21.5 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாகி இருக்கிறது. இது ஊட்டி தான். 21.5 என்பது குளிர் தான், இருந்தாலும் ஒரு இதமான வெப்பநிலை இரவில் நிலவுகிறது. பகலில் அதே ஊரில் 38 டிகிரி, அதாவது 100 டிகிரி, மன்னிக்கவும், 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட எல்லை தொடங்கி ஒதுக்கி நல்ல மழை ஆங்காங்கே. அதே போல் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழை. அதற்கு பிறகு இன்றைக்கு மதிய மாலையில் கேரளாவில் கனமழை. கேரளாவில் பெய்த மழை தான் கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மதியமே 2 சென்டிமீட்டர் மழை பெய்து விட்டது மாலைக்கு முன்னே. அதற்கு பிறகு மழைப்பொழிவு தொடங்கி பொழித்து வருகிறது. ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை, ஒதுக்கி தான். ஒரு இடத்துல கூடுதல், ஒரு இடத்துல குறைவு. இதுதான் சொன்னோம், நம்ம கோடை மழை, வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு இப்படித்தான் இருக்கும். ஒதுக்குதல் இருக்கும், ஒதுக்கி பெய்யும். இன்றைக்கு காலையில் ஒதுக்கினால் மதியம் பெய்யும், மதியம் ஒதுக்கினால் மாலை பெய்யும், இப்படி அடுத்த நாள் பெய்யும். இப்படி 3 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிக்கு மழை இல்லை. கோயமுத்தூர் மாநகரம் மற்றும் வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் அப்படியே மழை முன்னேறி போய்கொண்டிருக்கு. ஆனால் பெரிய மழை இல்லை. ஆனால் கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை. நீலகிரி மாவட்ட பகுதியிலையும் கனமழை. நீலகிரி மாவட்டத்தோட அந்த முதுமலை பகுதிகளுக்கும் இப்பொழுது மழைத்தூறல் காணப்படுகிறது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை இப்பொழுது தொடங்கிவிட்டது. கனமழையாக, இடியுடன் கூடிய கனமழையாக. அதாவது தேன்கனிக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அதே போல் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. ஆந்திர மாநில குப்பம், அதாவது வேப்பனப்பள்ளியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இன்றைக்கு இந்த கோயமுத்தூர் மாவட்ட மழை, திருப்பூர் மாவட்ட மழை சற்று தீவிரம் இன்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் கவலை துளியும் பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா நாளும் மழை தாங்க, எல்லா நாளும் மழை தான். ஒரு நாள் மழை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். 25ஆம் தேதி வரைக்கும் தான் பரவலான மழைன்னு சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். கடலோரம் பெரிதாக இருக்காது, மேற்கே போய் நல்ல மழை பெய்யும். ஆனால் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். எதிர்பார்த்தது போல் இலங்கையோட மேற்கு பகுதியில் கனமழை இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழை. இலங்கையோட ஒட்டுமொத்த மேற்கு மாகாணங்கள், மேற்கு கரையோரம் எல்லாமே அதே போல் நம்ம எதிர்பார்த்தது தான் தமிழ்நாட்டிலையும் மேற்கு மாவட்டங்களில் மழை. ஆனால் ஒதுக்கி இருக்கிற இடத்துல துளியும் கவலைப்பட வேண்டாம். நாளை பெய்யும், நாளை மறுநாள் பெய்யும்.
இப்படி 25ஆம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்கள் பெய்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடர்ந்து எல்லா நாளும் மழை இருக்குது கேரள எல்லையோரத்தில். அதான் நம்ம உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவில் இப்பொழுது திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்துக்கும் மழை இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை இருக்குது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவில் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி சாத்தனூர் அணை பகுதியை ஒட்டி மழை வாய்ப்பு தெரிகிறது. உறுதி இல்லை. சாத்தனூர் அணை சொன்னால் அங்கே போய் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. வாய்ப்பு இருக்குது. அடையாளப்படுத்துவதற்காக ஒரு ஊரை குறிப்பிடுகிறேன். அதன் சுற்று வட்டத்தில் எங்காவது இடத்துல இருக்கலாம். இப்படி மழைப்பொழிவு நாளை அதிகாலையும் கடலோரத்தில் தொடங்கும். தென்கடலோரத்தில் நாளை மதியம் உள்ளே போய் டெல்டாவிலையும் ஆங்காங்கே கருமேகங்கள் திரண்டு மிரட்டி தூறல் நனைத்து விட்டு உள்ளே போய் தீவிரமடையும். ஆனால் நாளைக்கு கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் வடவுள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். எல்லா மத்திய மாவட்டங்கள், அதாவது பாதிக்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பெய்யும். அன்றைக்கு ஒதுக்கினாலும் அடுத்த நாளில் பெய்யும். அப்படி தான் இருக்கும் வானிலை. அப்படி தான் சொல்ல முடியும். ஆகவே மழைப்பொழிவு ஒரு 3 நாட்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 24, அதாவது 22, 23, 24க்கு அப்புறம் 25 இருக்கும். 25 உண்டு. 26, 27, 28, 29, 30, 31 கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும். கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும். 1ஆம் தேதியும் கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும். கர்நாடக எல்லையோரத்துக்கு வரக்கூடிய 3 நாளைக்கு இருக்கும். உள் மாவட்டங்களுக்கு 3 நாளைக்கு இருக்குது. ஆங்காங்கே ஒதுக்கி தான். அடுத்தபடியாக வரக்கூடிய 2ஆம் தேதி ஏப்ரல் 2லிருந்து அடுத்த சிஸ்டமும் உடனடியாக தீவிரமடையாது. 2, 3 நாள் இருந்தாலும் 5லிருந்து தீவிரமடையுது அடுத்த சிஸ்டம். 5ஆம் தேதிக்கு மேலே 6, 7, 8, 9, 10, 5, 6, 7, 8, 9, 10 ஏப்ரலில் மழை இருக்கும். அதை விட 10க்கு மேல் நிச்சயமாக ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது. ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை மழை கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. என்ன நீரோட்டம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வலுவாக இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு கோடை மழை பொழிவை வலுவாக கொடுக்கத்தான் சாதகம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக கோடை மழை, அதாவது ஏப்ரல் 2, 3, 4, 5 தேதிகளில் இருக்கும் மழையை விட 5, 6, 7, 8, 9, 10 தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். பரப்பிலும் கூடியிருக்கும். அதை விட 10க்கு மேல், ஏப்ரல் 10க்கு மேல் மே 15க்குள் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்குறோம். 2 சிஸ்டம் ஸ்ட்ராங் இருக்குது. அதில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் இல்லை. கோடை மழை கொஞ்சம் அழுத்தமான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அப்படித்தான் மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே கண்டிப்பாக 3 சிஸ்டத்தில் 2 சிஸ்டம் ஸ்ட்ராங் இருக்கும், 1 சிஸ்டம் சாதாரணமாக இருக்கும். 3 சிஸ்டமும் சேர்த்து மொத்த மழை நாள் 9 நாள் தான். புரியுதுங்களா? மீதம் இருக்கக்கூடிய 26 நாள் எப்படி இருக்கும்? இதமான வெப்பநிலை ஒரு 10 நாள் இருக்கும். பாக்கி நாள் எல்லாமே ஒரு 16 நாள் கடும் வெப்பம் நிலவும். இப்போ கோடை வெப்பமும் அதிகம், கோடை வெப்பம் சராசரியாக இருக்கும், கோடை மழை சராசரி கூடுதல் இருக்கும். இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. அதே போல் இன்றைக்கு மழை பொழியவில்லையே என்று உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் எதிர்பார்த்திருந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி மற்றும் மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே, திருச்சிக்கு மேற்கே, திண்டுக்கலுக்கு மேற்கே, அதாவது திருச்சி மாவட்டத்திற்கு மேற்குன்னு சொல்கிறேன், திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் அதற்கு மேற்கே உள்ள பகுதி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக, கேரள எல்லையோரம் சற்று பரவலாக நல்ல மழைப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே ஒதுக்கித்தான் மழை பெய்யும் என்று எதனையும் விதைத்து விடக்கூடாது. மழை நீரை சேகரித்து வைத்துக்கொண்டு விவசாயத்திற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.